மக்களின் கவனத்தை நம் பக்கம் திருப்புவதற்காக இந்த கல்வியை பயன்படுத்தக்கூடாது. அதுபோன்று சில நாம பேசும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக, அல் இஹ்லாஸு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்களோ, மக்கள் எதை பேச விரும்புகிறார்களோ அதை பேசக்கூடாது. மக்களுக்கு எது தேவையோ அதை பேச வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை பேசக்கூடாது. ஏன்னா சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஜும்மா மேடைகள் எல்லாம் சும்மா மேடைகளாக இருக்குது. பொதுவாக நாம சொல்றோம் ஜும்மா மேடைகள் சும்மா மேடைகளாக இருக்குது. கரண்ட் நியூஸ் பேசுறோம் அப்படின்னு பத்திரிகையிலிருந்து செய்திகளை எடுப்பது, அதற்கு தோதுவாக 2 குர்ஆன் வசனத்தை எடுக்கிறது, அதை வச்சு ஒரு ஜும்மா பயான் இல்லை. மக்களுக்கு அகீதா போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் பல்லாண்டு காலம் செய்யப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அகீதாவில் தெளிவில்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அகீதா போதிக்கப்பட வேண்டும், மன்ஹஜ் போதிக்கப்பட வேண்டும், ஃபிக்ஹ் போதிக்கப்பட வேண்டும். தவறான அமைப்புகளுடைய சிந்தனைகள் வழிகட்ட கூட்டங்கள் யார், அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அப்ப மக்களுக்கு எது தேவையோ அதை பேச வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நாம் பேசக்கூடாது.